இன்னைக்கு நம்ம உடம்புல சாதாரணமா ஏற்படக்கூடிய முழங்கால் வலி, மூட்டு வலிக்கு அற்புதமான ரெமடியை பத்தி பார்க்க போறோம். இதை யூஸ் பண்றதால உங்களுக்கு எப்பயுமே இந்த பிரச்சனையே வராது. இதனால நம்ம எந்திக்கிறப்பவும் சரி, உட்கார்றப்பவும் சரி, டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம உடம்புல வாதம், அதாவது வாயு அதிகமாகிறதால நம்ம எலும்புகள் வீக்கா ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தயார் பண்ற ரெமடி முழுவதுமா நேச்சுரலானது. இதனால நமக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெமடி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. எதுக்குன்னா லைக் பண்றதால இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு பண்றதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. இந்த ரெமடிக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் ட்ரை ஜிஞ்சர். இதத்தான் தமிழ்ல சுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சுக்குன்னா வேற எதுவும் கிடையாது, காய வச்ச இஞ்சி. ஃப்ரெண்ட்ஸ், சுக்கு 1 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததா வெந்தயம். வெந்தயம், சுக்கு ரெண்டுமே வாதத்துக்கு ரொம்ப நல்லது. வெந்தயம் நம்மளோட கபத்தை குறைக்க கூடியது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, வாதம் கபம் ரெண்டுமே நம்ம ஜாயிண்ட வீக் ஆக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மூட்டுகள்ல ஏற்படுற வீக்கத்தையும் இந்த 2 பொருளும் சரி பண்ணும். இப்ப நமக்கு தேவையான 3வது பொருள் அஜ்வைன் சீட்ஸ். இத தமிழ்ல ஓமம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம உடம்புல அதிகமா இருக்கிற வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. முழங்கால்ல, மூட்டுகள்ல ஏற்படுற வலியையும் வீக்கத்தையும் குறைக்கக்கூடியது. அதோட நம்ம சாப்பிட்ட உணவு பொருளையும் ஜீரணப்படுத்துது. அதனால நம்ம சாப்பிட்ட உணவு பொருட்கள்ல இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புக்கு சேருது. வெந்தயம் 1 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன், சுக்கு 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 3 பொருட்களையுமே சம அளவுல எடுத்துக்கணும். இந்த 3 பொருட்களையுமே மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பவுடரா தயார் பண்ணிக்கணும். இந்த பொடிய 1 கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணியோட மட்டும்தான் கலந்து குடிக்கணும். இதுக்காக நீங்க ஒரு கிளாஸ்ல வெது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க. அதுல நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பவுடர்ல 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில நல்லா கலந்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையையும் கலந்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருந்ததுன்னா இந்த ரெமடியில நீங்க நாட்டு சர்க்கரையை கலக்க வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சர்க்கரை நம்மளோட வாதத்தை, கபத்தை குறைக்கக்கூடியதுல முக்கியமான பங்கு வகிக்குது. இதனால நம்ம உடம்புக்கு தேவையான அளவு சக்தி, அதாவது ஸ்டாமினாவை கொடுக்குது. ரத்த சோகை, சோர்வு, பலகீனத்தை குறைக்குது. நம்மளோட ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்துது. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை நீங்க எந்த டைம்ல குடிக்கணும்னா, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்கை கிளம்ப தவறாம தொடர்ந்து 11 நாளைக்கு எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட வாயுக்கள் உடலை விட்டு வெளியில போயிருது. அதோட நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கத்தையும் குறைக்கக்கூடியது. அதோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிடுற பொருட்கள்ல கால்சியம் அதிகமா இருக்கிற உணவு பொருளை எடுத்துக்கோங்க. விட்டமின் டிக்காக காலையில எந்திரிச்ச உடனே சூரிய உதயத்துல 1/2 மணி நேரம் உட்கார்ந்துக்கோங்க. கால்சியத்தை அதிகப்படுத்துறதுக்காக பால், கீரை, வெண்டைக்காயை அதிகமா சேர்த்துக்கோங்க. அதோட வெள்ளை எல்லையும் தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளை எல்ல கால்சியம் அதிகமா இருக்குது. ஒரு நாளைக்கு ஊற வச்ச பாதாம் பருப்பு 4 எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அக்ரூட் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அக்ரூட்டை தவறாம எடுத்துக்கோங்க. ஏன்னா அக்ரூட் எலும்புகளுக்கு நடுவுல இருக்கிற லூப்ரிகன்ஸை அதிகப்படுத்துது. உங்க எலும்புகள்ல டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா அக்ரூட்டை தினமும் தவறாம எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த 11 நாட்களும் புளிப்பா இருக்கிற பொருட்களை கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி குளிர்ச்சியா இருக்கிற உணவு பொருட்களையும் ஈவினிங் 5ல இருந்து 6 மணிக்கு மேல கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. அதுக்கு பதிலா ட்ரை ஃப்ரூட்ஸை தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம உடம்புல சூட்டை அதிகப்படுத்தக்கூடியது. காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணக்கூடாது. நைட் டின்னருக்கு நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நைட் டைம்ல எளிதா ஜீரணமாகிற உணவு பொருட்களை எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமா வாக்கிங், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. மசாலா பொருட்கள், காரமான பொருட்கள், ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கவே கூடாது. அதனால உங்களுக்கு முழங்கால் வலி, மூட்டு வலியில இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்குது. சோ ஃப்ரெண்ட்ஸ், 11 நாளைக்கு இந்த ட்ரிங்கை தவறாம எடுத்துக்கோங்க. உங்களோட ரிசல்ட் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கறத எங்களுக்கு கமெண்ட்ல தவறாம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்றேன். Until then, take care, bye bye.